நல்லா இருக்கு. நல்ல நல்ல முன்னேற்றம். ம். அதனால நல்ல அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணதுனால கொஞ்சம் வலி. நேத்து நின்னது, நடந்தது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சும்மா சோதனைக்காக அப்புறமேட்டு பண்ண தேவையில்ல. அது சோதனைக்காக பண்ணப்பட்டது. சரியா? சரி. ஐயா, சரி. வணக்கம், வணக்கம். ஐயா, ம். வணக்கம். வணக்கம், வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. 20ஆம் பாடத்தை நேற்று படிச்சோம். துணை இல்லாமலே வாழலாம். அது வரும். அந்த கை கால் வலி வரும், மறுபடியும் சரியாயிரும், மறுபடியும் குணமாயிரும். சரிங்க ஐயா. அது மாதிரி அது வரும். அது உள்ள களைச்சு களைச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆமா பயங்கரமான, ஐயா. அதாவது முன்னிருந்த வழி இல்லையா? 10 நாளைக்கு முன்னாடி இருந்த வழி இல்லையா? நீங்க வந்து 21ஆம் தேதி சேர்ந்தீங்க, இன்னைக்கு 28. அதுக்குள்ள இவ்வளவு முன்னாடி ஆமா. இந்த 20 நாளைக்கு முன்னாடி இருந்த வழி இப்ப கிடையாது. சரியா? ஆமாங்க. ஆமா. அது இருக்கத்தான் இன்னைக்கு செய்யும். சு- ம். வெயிட் போட்டு அப்ப பார்த்தேன் ஐயா. 4 நாளுக்கு முன்னாடி 41 இருந்து அதேதான் இன்னைக்கு இப்போ. நேத்து ம். நைட்டு போட்டு பார்த்தேன். அதே போதும் 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 ம். போதும் போதும். ம். இது கவனிச்சா போதும். வாரத்துக்கு ஒருக்கா ஆ. கவனிச்சா போதும். ம். இது உள்ள சரிங்க. உள்ள இந்த சளியைத்தான் எடுக்கணும். சளியை பூரா கரைச்சு ஆமா. கரைச்சு எடுத்துடலாம். அதான் வாந்தி வர மாதிரி இருக்கு ஐயா. அதான் லெமன் டீ கொஞ்சம் குடிக்கிட்டோமான்னு பாக்குறேன் நான். குடிங்க, கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் இனிப்பு போட்டு குடிங்க, ம். குடிங்க, குடிங்க. அது வந்துட்டு அது சரி. அப்படியே பிடிச்சிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணுங்க. சரியா? சரிங்க ஐயா. வாந்தி வந்து பச்சைக்குன்னு வந்து படம் எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்துல, ஒரு டப்பாவிலையோ தட்டிலையோ, அந்த பிளாஸ்டிக் தட்டில படம் எடுத்துருங்க. படம் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரியா? சரிங்க ஐயா. ஆமா, வாந்தி வரணும். அந்த வரணும் 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 வரணுங்கிறது தான். சரிங்க. குடிக்கலாம். நீங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில, 1/4 லிட்டர் லேசான சுடு தண்ணியில கொஞ்சோன்னு ஒரு ஒரு எலுமிச்சை பழத்தை புளியில 1 2 புளிஞ்சுக்கலாம். நல்ல புளிப்பா இருக்கிற மாதிரி சரிங்க ஐயா. தேன் கலந்துக்குங்க. தேன் கலந்து அப்படியே மெல்ல மெல்ல குடிங்க. அது வாந்தி வரட்டும். புரியுதா? ம். சரிங்க ஐயா. மலமும் வரல ஐயா. 4 நாளா வரல ஐயா. வராட்டி பரவாயில்ல, பரவாட்டி பரவாயில்ல. ஆமா, பரவாயில்ல. சரிங்க. நம்ம வந்து நம்ம வந்து ஆசன வாய் சுத்தம் பண்றது மூலமா சுத்தம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய பெரிய விஷயம் இல்லை. அது வரணுங்கிற அவசியம் இல்லை. அது பெரிய பிரச்சனை இல்லை. நாம அது பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஆமா. முருங்கைக்கீரை செய்து சாப்பிடுறேன் ஐயா. இன்னைக்கு முருங்கைக்கீரை. உங்களுக்கு 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 வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து 72 மணி நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா ஐயா. சாப்பிடவா வேண்டாமா இன்னைக்கு முருங்கைக்கீரை? 72 மணி நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? நேத்து தானே சாப்பிட்டீங்க? ஆமா, நேற்று 5 மணிக்கு. அப்ப இன்னும் 3 நாள், ஒரு நாள் கூட ஆகலையே. 72 மணி நேரம் 3 நாள். என்னது? 3 நாள். 48 மணி நேரம் 2 நாள். 2 நாள். நீங்க 48 மணி நேரம் செய்யறதில்ல. நினைக்க 48 மணி நேரம் செய்யுங்க. புரியுதா? சரிங்க ஐயா. இன்னைக்கும் போய் நாளைக்கு சாயங்காலம் தான். நாளைக்கு சாயங்காலம் தான் நீங்க என்ன பண்றீங்க? அல்லது நாளானிக்கு. ஆமா, இன்னைக்கு தேதி 28 20 30ஆம் தேதி தான் நீங்க வந்து அன்னப்பாதை தூய்மை பண்றீங்க. 72 மணி நேரம் கணக்கு. இப்ப நேற்று ஒரு 12 மணி நேரம், இன்னைக்கு சாயங்காலம் 12 மணி நேரம், அந்த மாதிரி 72 மணி நேரம் 3 நாள் வரணும். என்னது? 3 நாள் வரணும். ஆமா. அதுக்கப்புறம் இந்த நீர் பயிற்சியே பண்ணுங்க. தேவைப்பட்டது எலுமிச்சைச்சாறு பயிற்சி, நீர் பயிற்சி, எலுமிச்சாறு பயிற்சி. எலுமிச்சாறுல சக்கரை போட்டு சுடுதண்ணி போட்டு கொடுத்துக்க வேண்டியது. அப்புறம் இடையில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணணும். அப்புறம் தேவைப்பட்டதுல கொஞ்சம் எலுமிச்சாறு போட்டு இறக்கணும். மாடு நீர் பிடியே போயிட்டே இருக்கணும். அந்த ஜீர நீர் சுரக்கவே கூடாது. ஜீர நீர் சுரக்கவே கூடாது. நாம வந்து 3 நாளைக்கு ஒருக்க கீரை சாப்பிட்டு வெளியே எடுத்துடலாம். கீரை சாப்பிட்டு எடுத்துடலாம். ஆசன வாயும் சுத்தம் பண்ணிக்கலாம். ஆசன வாயும் சுத்தம் பண்ணிக்கலாம். காற்று பிரியிற மாதிரி இருந்தோ, ஒரு அடப்பு இருக்கிற மாதிரி இருந்தோ, வாயு பிரிய மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆசன வாய் சுத்தம் பொத்து விட்டுறலாம். அது உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கட்டி கட்டியா சளிச்சிலியா வரும். அப்ப நல்லா சேர்ந்து வரும். புரியுதா? சரிங்க. வாயுல நல்லா பிரியுது ஐயா. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அப்ப உள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். வாயு வரக்கூடாது. என்னது? வரக்கூடாது. அப்ப இருந்தா கழிவு இருக்குன்னு அர்த்தம். சரி. காற்று பிரியுதுனாவே உள்ள என்ன இருக்கு? ஐயா, பழைய அழுக்கு இருந்தாலே கேஸ் வரும் ஐயா. அந்த கழிவு இருக்குதான். அதுதான் சொல்றேன். சரி. அந்த கழிவு அது எதுக்கு? காற்று பிரியுதுன்னா கழிவு இருக்குன்னு அர்த்தம். உற்பத்தி எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான். எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப காற்று பிரியுதுனாவே அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். பழைய மலம் இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப புழுக்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா, புழுக்க வந்துச்சுன்னா அப்ப பொத்து விட்டோம்னா கொஞ்சம் எது புழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப காற்று பிரியுமா இருந்தா புழுக்கு இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப தண்ணீர் வச்சோம்னா ம். ஆசன வாயில தண்ணி வச்சோம்னா அந்த புழுக்கை எடுத்துட்டு வெளியே அந்த காற்று பிரியாது. ஏன்னா உழவு சரிங்க. திரவம் திரவம் போடுறனால வராது. திரவம் போடுறோம் நம்ம திரவம் தான் போடுறோம். திரவம் தண்ணீர், ஆ, தூய தண்ணீர், ஆ, திரவம், தூய தண்ணீர். திரவம்னா என்ன? எலுமிச்சம்பழமும் தேனும் ஆ. கலந்த சுடுநீர். ம், எலுமிச்சம்பழமும் தேனும் கலந்த சுடுநீர். இதுதான் அடிப்படை. என்னது? ம். எலுமிச்சம்பழமும் தேனும் கலந்த சுடுநீர், சுடுநீர், சுடுநீர். குடிநீர் அவ்வளவுதான். குடிநீர். சுடுநீர். சரிங்கய்யா. சுடுநீர்னா என்ன? குடிநீர்னா என்ன? வெந்நீர் அ சுடுநீர்னா குடிநீர்னா ஆ பச்சை தண்ணி. ஆ அதேதான். அதுக்கப்புறம் பச்சை தண்ணி. ஒரு 3 மணி நேரம் பச்சை ம், தண்ணி. அவ்வளவுதான். ம், மறுபடியும் ஏதாவது வாயில கசப்பார மாரி வாந்தி மாரி இருந்ததுன்னா, பழையபடி ம். எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு நான் இனிப்பு, புளிப்பு எலுமிச்சம்பழம். சமமா இருக்கிற மாரி குடிச்சுக்கணும். இப்படியே நீங்க 3 சரிங்கய்யா. நாள் பண்றீங்க. நேத்து சரிங்கய்யா. 3 ம், நாள் 72 மணி நேரம் 3 நாள். ம். சரிங்க. இன்னைக்கு தேதி என்ன? 28 29 28 29. 29 29 ஐயா. அப்ப நேத்திலிருந்து வச்சுக்கலாம். 29 சாயங்காலம், 30 சாயங்காலம், 31 சாயங்காலம். என்னது? 31 சாயங்காலம் தான் நாம என்ன பண்றோம்? முருங்கீரை சாப்பிட்டு முடிக்கிறோம். ஆ, சரிங்க. இடையில என்ன கூப்பிட்டு சந்தேகம் இருந்தா கூப்பிட்டே வரணும். சரிங்களா? ஆ, சரிங்க ஐயா. பாண்டிச்சேரி அரவாளி என்ன பண்றீங்க இரவாளி? ஐயா நான் ஒரு 3 வருஷமா அந்த இனிமே கோல் வச்சு யூஸ் பண்ணதுனால எனக்கு அதிக கொஞ்சம் ஈஸியா இருக்கு ஐயா. வேற ஒன்றும் கிடையாது. 3 வருஷம் யூஸ் பண்றேன் ஐயா. 2 ஆ, நாளைக்கு ஒரு முறை அது இனிமே கோலை கொடுத்து க்ளீன் பண்றோம் ஐயா. அந்த அந்த காற்று இப்ப 2 பிரியுதுனால கிலோ உள்ள குறைஞ்சிருக்கான் ஐயா. 2 கிலோ ஐயா 2 கிலோ குறைஞ்சிருக்கான். நல்லா வடிஞ்சிருக்குதுங்க. இது காட்டுங்க. இதை ஆன் பண்ணுங்க, உங்களுக்கு பார்க்கலாம். உங்க முகத்தை காட்டுங்க. ஆ ஆ சரி. ஆ சரி. நல்லா வடிஞ்சிருக்குதுல்ல. சரி சரி சரி. இப்ப 20ஆம் பாடம். ஆ, அதாவது மிக உயர்ந்த புலன் இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப நாம யோக நிலையில் இருக்கிறனால நம்ம நினைச்சா புலன் இன்பத்தை காமத்தை அனுபவிக்கலாம். அப்புறம் வாய் சுவை, இந்த அந்த 5 புலன்களை எது வேணா அனுபவிக்கலாம். அப்புறம் அனுபவிக்கலாம், தடை செய்யலாம். அனுபவிக்கலாம், தடை செய்யலாம். அனுபவிச்சோம்னா அதுல இருக்கிற துன்பங்களை போக்க வேண்டும். அதுல இருக்கிற துன்பங்களை போக்க வேண்டும். இரண்டாவதாக, இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும். நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் எகரட் என்ற ஜெர்மன் நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். 1866 1922 அவர் எழுதிய மூகாஸ்லஸ் டயட் வீலிங் சிஸ்டம் என்பது அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளை எழுதியுள்ளேன். குழந்தைகளை தாய்ப்பால் குடித்து வளரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உட்சுத்தம் செய்ய வேண்டும். அப்ப பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் வேக வைத்த பழ உணவுகளை கொடுத்து உள் தூய்மை செய்ய வேண்டும். பிறகு பழ உணவு, அதுக்கப்புறம் பழங்களை கொடுத்தே வளர்க்க வேண்டும். வேக வைத்த காய்கறிகளையும் உபயோகப்படுத்தலாம். அவர்கள் வயதிற்கு வந்த பின், எப்பொழுது 15-16 வயசு வயதுக்கு வந்த பின், இயற்கையாக அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீர் உணவுக்கும் காற்றுணவுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். இங்கதாங்க. அப்ப குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடித்த உடனே அந்த குழந்தைகள் தாய்ப்பால் பருவம், அதற்கப்புறம் அகத்தூய்மை பருவம், அதற்கப்புறம் இயற்கை பருவம். அந்த இயற்கை ஆற்றலை வாழ்றதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். நாம் தாய்ப்பால் பருவத்தில் செய்யாததை, அப்புறம் பழங்கள் சாப்பிட்டு உள் தூய்மை செய்யாததை நம்ம என்ன பண்றோம்? இப்ப பண்றோம். எப்பவே உங்களுக்கு எத்தனை வயசு? 50 பண்றோம். எப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பயிற்சியை என்ன பண்றோம்? 50 வயசுல செய்யணும். 50 வயது, அதாவது 50 வயதுக்கு முன்னாண்ட, ஒரு வயசுல 2 வயசுல செய்ய வேண்டியதை இப்ப 50 வயசுல பண்றோம். இப்ப தப்பு எங்க நடக்குன்னு புரியுதா? 50 வயது 50 ஆண்டுகளாக செய்யாத பயிற்சியை இப்ப செய்யறீங்க. அப்போ நீங்க 2 வயசுல தொடங்கி இருக்கு வேணும். 2 வயசுல தொடங்கி 16 வயசு வரைக்கும் இந்த உடல் மரபணு மாறுறதுக்கு 16 வயது ஆகும். அந்த பெரிய ஆள் ஆகிறான், பெரிய பொண்ணு ஆயிட்டான், பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அன்னைக்குள்ள சிறப்பு சேர முடியாது. அது என்ன கணக்குன்னு கேட்டேன், அவன் தனித்து இயக்கிற தன்மை பெற்று விட்டான். யாருடைய சார்பு இல்லாமல் இயற்கையில் வாழ தகுதி உள்ளவன்னு அர்த்தம். நாம என்ன பண்றான்? அவன் மறுபடியும் பக்கத்தால வச்சுட்டு அவனை நாசம் பண்ணிடுறான். பக்கத்தால வச்சு அவனை தனியா பிரிச்சு விட்டு அவனை வளர்றதுக்கு விடாம அவன் என்ன பண்றான்? வச்சு அவனை நாசம் பண்ணி நம்மளும் நாசமாயி அவனும் நாசமாயி எல்லாம் நாசமா போயிட்டான். ஆமா, எனக்கு முன்னோர்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியல ஐயா. அதனால நம்மளும் மாட்டிக்கணும் ஐயா. நாங்க மாட்டிக்கணும். நம்ம மாட்டிக்கிட்டோம். இதைதான் நான் சொல்றேன்.
அப்போ இந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது அந்த உங்களை பார்த்து அவனு அகத்தூய்மை கத்துக்கணும். இப்ப நீங்க எப்படி நோய் வந்த சிக்கல் படுறீங்களோ, சீரழிகிறீங்களோ, உங்களை பார்த்து உங்க குழந்தைகள் கத்துக்க வேண்டும். அதான் விஷயமே. தகப்பனை, அதாவது ஒரு குழந்தைக்கு எடுத்துக்காட்டு தாயும் தகப்பன் தான். அப்புறம் தான் ஆசிரியன். அப்புறம் தான் இப்ப தாயும் தகப்பன் சரியில்லைன்னா ஆசிரியர் தான் சொல்லி தருவான். அதனாலதான் மாதா பிதா குருன்னு வச்சா. என்னது? அம்மா அப்பா ஆசிரியர் வச்சானே இல்லையா? தாய் தந்தை குரு, தாய் தந்தை, அதுக்கப்புறம் குரு வர்றான் ஆசிரியர். தாய் தந்தை ஆசிரியர் 3 பேர் வருவான். இப்ப தாய் தந்தை சரியில்லைன்னு ஆசிரியர் தானே போறோம். அவனும் சரியில்லைன்னு என்ன பண்ணுவோம்? ஆசிரியருக்கும் தெரியல ஐயா. ஆசிரியர் புத்தக படம் படிக்கிறாங்க தவிர இயற்கையான அறிவெல்லாம் தெரியல அவங்களுக்கு. இப்ப நாம வந்துட்டோம். அதைத்தான் இந்த செய்முறை கல்வி, குருகுல கல்வினா செய்முறை கல்வி. ஆசிரியரோடு இருந்து 15 ஆண்டு பாடம் படிக்கணும். 5 வயசுல சேர்ந்தவனா 17 வயசுல வெளியே வரணும். அவன் அந்த ஆசிரியர் தான் இன்னென்ன தகுதி உடையவன். நீ வண்டி ஓட்டுறவன், நீ விண்வெளி ஓட்டுறவன், நீ இயற்பியல் தெரியும், இன்னைக்கு வேதியியல் தெரியும், குவாண்டம் சயின்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், இயற்பியல் தெரியும். அவன் தான் முடிவு பண்ணணும். ஆசிரியர் தான் முடிவு பண்றான். அவனுக்கு தகுதி, அவன் 12 ஆண்டு கூட இருக்கிறப்ப அவனுக்கு என்ன தகுதின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தகுதி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். என்ன தகுதி இருக்குன்னு. அந்த விளக்கெல்லாம் நல்லா எரியுதுங்களா? எரியுதுங்க. அப்படியே பாருங்க, என்னை பாருங்க, இங்க பாருங்க, இந்த கப்பு இங்க பாருங்க, கப்பை வச்சிருக்கேன் பாருங்க, இங்க இந்த தெரியுதா? சின்ன கப்பு, ஒரு சின்ன கப்புல தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், அவ்வளவுதான். அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தெரியுதா? தெரியுதுயா. பாருங்க. சரி, சரி, இப்ப அது பேசி நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யலாம். சரி. அது குழந்தைகளை தாய்ப்பால் குடித்து வளருவோர் அப்படியே விட்டு பின்னாடி என்ன செய்யறோம்? அவர்கள் வயது வந்ததற்கு பின் இயற்கையாக அவர்கள் உள்சுத்தம் பெற்றிருப்பதால் அவர்கள் தானாகவே நீர் உணவுக்கும் காற்றின் உணவுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். அப்போ நம்ம சிறு வயசுல கத்துக்க வேண்டியது இப்ப அரைக்கழுது வயசுல செய்யற. அரைக்கழுதையா 3 கழுது வயசு ஆயிடுச்சு நமக்கு. சரி, அப்ப உணவிற்கும் காற்றுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். மேற்சொன்ன வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு வர்றது நின்று போயிடும். சரிதுங்களா? பெண்களுக்கு மாதவிடாய் மறைந்து விட்டதாக டாக்டர் அர்னால்ட் எக்ரட் எழுதுகிறார். 5 தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக 5 தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனித குழந்தை 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை, அண்டவெளியோடு தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழுகின்ற தகுதியாக மாற வேண்டும். என்னது? 6ஆம் அறிவை தாண்டி அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு வாழும் சக்தியை, அண்டவெளியோடு தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழுகின்ற தகுதியை பெற வேண்டும். அப்ப நீங்க எங்கிருந்து வரணும்? இயற்கை ஆற்றல் வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த கீரை ஆற்றலும் தேவையில்லை. எலுமிச்சம்பழத்தையும் தேனும் கலந்து சுடுதண்ணி சாப்பிட்ற ஆற்றலும் தேவையில்லை. அதெல்லாம் அகத்தூய்மைக்கு வருது. நீங்க 2 வயசுல செய்யாததை 50 வயசுல செய்றீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா? அப்படின்னா 5 அறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் இந்த மனித குழந்தை, அசை உணவு காரணமாக பிறக்கும் இந்த குழந்தை 6வது அறிவையும் தாண்டி 7வது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும். இதுதான் உண்மையான கல்வியாகும். இதுதான் உண்மையான கல்வி. அதனாலதான் இது யாருக்கும் தெரியல. இதுதான் என்ன கல்வி? உண்மையான கல்வி. இந்த கல்வி பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரனா இல்ல. ஏன்னா இது மதிப்பை வெள்ளக்காரனால் உருவாக்கப்பட்ட கல்வி.
இதை படிச்சு நீங்க ட்ரிபிள் படிச்சாலும் வேலைக்கு ஆகாது, நீட் படிச்சாலும் வேலைக்கு ஆகாது, ஐஏஎஸ் படிச்சாலும் வேலைக்கு ஆகாது, ஐபிஎஸ் படிச்சாலும் வேலைக்கு ஆகாது. எதற்கும் டெண்டன் தான். இந்தியாவில் லட்சக்கணக்கான பேர் ஐஐடி எழுதுறா, ட்ரிபிள் படிக்கிறா, என்னென்னமோ பண்ற. ட்ரிபிள் படிக்கலாம், பிசிஏ படிக்கலாம். எவனுக்காவது ஆரோக்கியம் இருக்குமா, ஒழுக்கம் இருக்கான்னு பாருங்க, எதுவும் கிடையாது. என்ன படிச்சது வந்து வெள்ளைக்காரன் கல்வி முறை, மதிப்பெண் கல்வி முறை. என்னது சிலபஸ்? சிலபஸ் எவன் வேணா படிக்கலாம். சிலபஸ் மதிப்பெண் கல்வி முறை சார் அது. அதான் சிலபஸ். யார வேணா படிச்சு வாந்தி எடுக்கலாம், யார வேணா படிச்சு. அதை படிச்சு எப்படி அறிவாளியாக முடியும்? நீச்சலே தெரியாதவன் நீச்சல் எப்படி அடிக்க முடியும்? தேர்வு எழுதி பாஸ் மார்க் வாங்கிடலாம். நீச்சலே தெரியாதவன் நீச்சலை எப்படி அடிக்க முடியும்னு எழுதி என்ன வாங்கிடலாம்? மதிப்பெண் வாங்கிடலாம். அப்புறம் அவன் தூக்கி அவன் தண்ணியில போட்டு பாருங்க, கோவிந்தா தான், தண்ணியில போட்டு பாருங்க, போயிடுவான். இதுதான் நீட்டு, இதுதான் ட்ரிபிள் இ, இதுதான் பிஇ, இதுதான் எம்இ, இதுதான் பிடெக், இதுதான் எம்டெக், இதே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதெல்லாம் அதுதான். ஒரு மருத்துவன் தனக்கு வந்து சக்கரை நோய் எவனாச்சும் கொரோனாக்கி இருக்கானா? ஒரு மருத்துவன் தனக்கு மூட்டு வலி வந்தது எந்த ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் எவனா தன்னுடைய மூட்டு வலி குணமாக்கி இருக்கானா? ஒரு மருத்துவன் தனக்கு வந்திருக்கிற பேரலைசிஸ் வந்து குணமாக்கி இருக்கான? இப்ப பாருங்க, பயங்கரமான பேரலைசிஸ் இவங்க கலைநிலா. இப்ப எவ்வளவு முன்னேற்றம் வந்துட்டு இருக்குது பாருங்க. அவங்க 13 ஆண்டா சுருண்டு கடந்தவங்க இப்ப வந்து இவங்க எத்தனை 21ஆம் தேதி வந்தாங்க நினைக்கிறேன். 21ஆம் தேதி வந்தாங்க. 20ஆம் தேதி வந்தீங்க, இன்னைக்கு தேதி 29 நாள் அல்லது 10 நாள் ஏறத்தால அவங்க தலகாணி தூக்கி வைக்கிறாங்க. ஒரு இட்லி கூட தூக்க முடியாதுங்கிறாங்க. ஒரு இட்லிங்கிறது மீறி போன ஒரு 50 கிராம் இருக்கு, அதை கூட அது பிக்க முடியாதுங்கிறாங்க. இட்லி தூக்காட்டி பரவாயில்ல, அது ஓரமா பிச்சு வாயில வைக்க முடியலன்னா என்ன சக்தி? ஒண்ணுமே இல்லை, நடத்தும் சக்தியே இல்லைங்க. ஆனால் உயிரும் இருக்குது, உடலும் இருக்குது, அங்க தடைகள் தான் இருக்கிறது. என்னது தடைகள்? அதுக்கு பேர் அப்செக்ஷன். அதுக்குதான் வந்து அதுதான் விட்டலிட்டி. உயிர் ஆற்றல் இருக்கிறது, உடம்பாற்றல் இருக்கிறது, ஆனால் உள்ளே கழிவு ஆற்றல் இருக்கிறதுனால உடல் இயக்கத்தை தடை செய்கிறது. இந்த உடல் இயங்காதனால உயிர் வெளியே போய் விடுகிறது. அதுதான் சாவுன்னு பேர். அதுதான். அப்ப அந்த சாவை தடை போட்டாச்சு. இப்ப கழிவை கரைச்சி எடுக்க, நீங்க வந்து கழிவை தான் கரைச்சி எடுக்கிறீங்களே தவிர உங்களுக்கு ஆற்றல் வந்து நைட்ரஜன் ஆற்றல் உள்ள போயிருது. ஆற்றல் உள்ள போறதுனாலதான் உங்களுக்கு அகத்தூய்மை நீட்டி போடுறேன். நீங்க வந்து நீர் பயிற்சி பண்ணுங்க, அப்புறம் வந்து தேனும் எலுமிச்சஞ்சாரும் கலந்த சுடுநீர் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். இப்படி செய்யறப்ப பழைய கழிவுகள் வந்து தொண்டைக்கு கீழே வந்து நாக்கில் இருந்து 33 அடியில வந்து விஷம் படியும். அந்த விஷத்தை எடுக்கலன்னா அந்த விஷம் அவனை கொண்டு போகணும். அந்த விஷத்தை எடுக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை அமைத்துக் கொள்கிறோம். சரியா? நம்ம இதை பத்தி 1:30 மணிக்கு இதை பத்தி பேசலாம். சரியா? நன்றி, வணக்கம்.